ஹாய் நண்பர்களே, நாம் தமிழில் சொல்லக்கூடிய உடல் உறுப்புகளின் பெயர்களை ஹிந்தியில் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சேம் டாப்பிக்கில் நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இது அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான், பார்ட் 2. இந்த வீடியோவில் எந்த பார்ட்ஸ்லாம் இல்லையோ அது எல்லாமே பார்ட் 1 வீடியோவில் கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் நான் ரைட் கார்னரில் மேலே பாருங்கள், அங்கே கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது தொண்டை. இங்கிலீஷில் த்ரோட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா கலா. கலா. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது தொண்டையில் போய் சிக்கிக்கும்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தொண்டையில் சிக்கிக்கிச்சு அல்லது தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா கலாமே அட்டக் கயா. கலாமே அட்டக் கயா. கல்லானா தொண்டைன்னு பார்த்தோம். அட்டக் கயா. அட்டக் கயா அப்படின்னா சிக்கிக்கிச்சு இல்லைனா மாட்டிக்கிட்டு, அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு முதுகு. முதுகுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பீட். பீட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, முதுகு வலிக்குது, முதுகு வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முதுகு வலிக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பீட் தர்த். பீட் தர்த். அடுத்ததாக முதுகெலும்பு, பேக் போன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பீட் கி ஹட்டி. பீட் கி ஹட்டி. பீட்னா முதுகுன்னு பார்த்தோம், ஹட்டி அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம், முதுகோட எலும்பு. அதனால் பீட் கி ஹட்டி அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்பு. இங்கிலீஷில் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா சாத்தி. சாத்தி. நான் உங்களுக்கு சொல்லி தரும்போதே நீங்களும் என் கூடவே சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இந்த பாடி பார்ட்ஸோட ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் சொல்லும்போதே நீங்களும் என் கூடவே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்த வார்த்தை என்னென்னு பார்க்கணுன்னா கை. கைக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாத். ஹாத். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கை உடைந்து விட்டது. கை உடைந்து விட்டது. இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா ஹாத் டூட் கயா. ஹாத் டூட் கயா. ஹாத் அப்படின்னா கைன்னு பார்க்குறோம். டூட் கயா. டூட் கயா அப்படின்னா உடஞ்சிருச்சு. ஹாத் டூட் கயா அப்படின்னா கை உடஞ்சிருச்சு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது முழங்கை. இங்கிலீஷில் எல்போ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா கோகனி. கோஹனி. அடுத்த வார்த்தை விரல்கள். விரல்களுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கிலியும். உங்கிலியும். ஒரு கையில் 5 விரல்கள் உள்ளன. ஒரு கையில் 5 விரல்கள் உள்ளன. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா ஏக் ஹாத் மே 5 उंगलियां हैं. एक हाथ में 5 उंगलियां हैं. ஏக் அப்படின்னா ஒருன்னு அர்த்தம். கைக்கு ஹிந்தியில் ஹாத்துன்னு இப்போ தான் பார்த்தோம். விரல்களுக்கு உங்கிலியம் அப்படின்னு பார்த்தாச்சு. 5 அதுக்கு ஹிந்தியில் 5. ஹே அப்படின்னா உள்ளன, இருக்குது, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதனால் ஒரு கையில் 5 விரல்கள் உள்ளன அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஏக் ஹாத் மே 5 உங்கிலியம் ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக நீங்கள் சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுவே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா சொல்லிடுங்க, அடுத்த வீடியோவிலேருந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்ததாக கட்டை விரல், அதாவது தம்பு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அங்கூட்டா. அங்கூட்டா. ஆஃபீஸ்க்குலாம் நம்ம போகும்போது கட்டை விரலை வச்சு, அதாவது தம்பு வச்சு தான் பஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா அங்கூட்டாசே பஞ்ச் மாரோ. அங்கூட்டாசே பஞ்ச் மாரோ. அதாவது கட்டை விரலால் பஞ்சடி. கட்டை விரலால் பஞ்ச் அடி அப்படின்னு சொல்லுவோம், தெரியுமா? அதுக்கு தான் அங்கூட்டாசே பஞ்ச் மாரோ அப்படின்னு சொல்லணும். மாரோ அப்படின்னா அடின்னு அர்த்தம். அடுத்ததாக உள்ளங்கை, பாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹத்திலி. ஹத்திலி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நாடி துடிப்பு.
நாடி துடிப்பு பார்ப்பாங்க தெரியுமா நம்ம கையில், இங்கிலீஷில் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா நாடி. நாடி. நம்ம தமிழில் நாடி துடிப்புன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் நாடி அப்படின்னு சொன்னாலே அதே மீனிங் தான். அடுத்த வார்த்தை மணிக்கட்டு. மணிக்கட்டு இங்கிலீஷில் ரிஸ்ட். ரிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா கலாய். கலாய். கை கடிகாரம், அதுக்கு ஹிந்தியில் ரிஸ்ட் வாட்ச் அப்படி தான் சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கலாய் கடி. கலாய் கடி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நகம். நகத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாக்கூன். நாக்கூன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நகத்தை வெட்டு. நகத்தை வெட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாக்கூன்கோ காட்டோ. நாக்கூன்கோ காட்டோ. அடுத்ததாக பார்க்க போகிறது தோள். தோள்பட்டை இங்கிலீஷில் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கந்தா. கந்தா. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நாம் அழுக்கு. அழுக்குக்கு ஹிந்தியில் கந்தா அப்படின்னு பார்த்தோம். இது தோள்பட்டைக்கு ஹிந்தியில் கந்தா. இந்த ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் நியர்பை வரும், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அழுக்குக்கு கந்தா, தோள்பட்டைக்கு கந்தா. அழுக்கு இதுக்கு ஜி ஜி போட்டு யூஸ் பண்ணுவோம், கந்தா. தோள்பட்டைக்கு கே போட்டு யூஸ் பண்ணுவோம், கந்தா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா அக்கிள். எங்கள் ஊர் சைட்லலாம் கம்புக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஆம்பிட். ஆம்பிட். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா காங். காங். அடுத்ததாக வயிறு, ஸ்டொமக். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேட். பேட். வயிறு வலி. வயிறு வலி அப்படி சொல்லணும்னா பேட் தர்த். பேட் தர்த். அடுத்ததாக இடுப்பு. இடுப்பு. இடுப்புக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கமர். கமர். நெக்ஸ்ட்டு தொடை, அதாவது திக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாங். ஜாங். அடுத்தது கால். கால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பேர். பேர். அதே போல் காலுக்கு டாங். டாங் இப்படியும் சொல்லலாம். ஸோ கால்னு சொல்லணும்னா பேர் அல்லது டாங் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அடுத்து கணுக்கால், அதாவது ஆங்கிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தக்னா. தக்னா. கணுக்கால்னா என்னன்னு தெரியலனா கொலுசு போடுவாங்கல்ல அந்த இடம்தான் ஆங்கிள். அடுத்ததாக பார்க்க போகிறது முழங்கால். முழங்கால் இங்கிலீஷில் நீ அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கூட்னா. கூட்னா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரத்தம், பிளட். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஹூன். ஹூன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ரத்தம் வழிகிறது. ரத்தம் வழிகிறது. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹூன் ப ரகா ஹே. ஹூன் ப ரகா ஹே. ஹூன் அப்படின்னா ரத்தம்னு பார்த்தோம், ப ரகா ஹே அப்படின்னா வழிகிறது அல்லது இரத்தப்போக்கு உள்ளது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு எலும்பு. எலும்பு இங்கிலீஷில் போன். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹட்டி. ஹட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா எலும்பு பலவீனமாக உள்ளது, அதாவது எலும்பு தேஞ்சி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹட்டி கம்ஜோர் ஹே. ஹட்டி கம்ஜோர் ஹே. ஹட்டி அப்படின்னா எலும்புன்னு நம்ம பார்த்துருக்கோம். கம்ஜோர். கம்ஜோர் அப்படின்னா பலவீனம் அப்படின்னு அர்த்தம். ஹே அப்படின்னா இருக்குது. ஸோ எலும்பு பலவீனமாக இருக்குது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஹட்டி கம்ஜோர் ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை தோல், ஸ்கின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா சம்டி. சம்டி. நெக்ஸ்ட்டு சதை. இங்கிலீஷில் இதுக்கு ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மாஸ். மாஸ். அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை நரம்பு. இங்கிலீஷில்
நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தந்திரிகா, தந்திரிகா. நெக்ஸ்ட்டு இதயம். இதயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தில், தில். நம்ம பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இதயம் நொறுங்கி விட்டது, இதயம் நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தில் டூட் கயா, தில் டூட் கயா. நெக்ஸ்ட்டு நுரையீரல். இங்கிலீஷில் லங்ஸ் அப்படி சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஃபீ ஃபடே, ஃபீ ஃபடே. அடுத்து கல்லீரல், அதாவது லிவர். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிகர், ஜிகர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிறுநீரகம். இங்கிலீஷில் கிட்னி அப்படி சொல்லுவோம். தமிழ்லையும் நம்ம நிறைய பேர் கிட்னின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கிட்னி, கிட்னி. ஹிந்திலையும் இதுக்கு பேர் கிட்னி தான். கடைசியாக நாம் பார்க்க போகிற வார்த்தை தொப்புள், தொப்புள். இங்கிலீஷில் நேவல், நேவல் அப்படி சொல்லுவாங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா நாபி, நாபி. ஹியூமன் பாடி பார்ட்ஸ் சம்பந்தமான பார்ட் 2 வீடியோ நாம் இப்போ பார்த்தாச்சு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து படித்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.